ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம விடுதலை பாகம் 2 அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம பார்த்தாச்சு. விடுதலை பாகம் 2 எப்படி இருக்குன்னா, விடுதலை 1ல எப்படி நம்ம சூரிய ஒரு மெயின் ரோலா காமிச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி இதுல அதுக்கு ஆப்போசிட்டா இவரை தான் விஜய் சேதுபதி தான் காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லா நான் ஒரு வாத்தியாருங்கிற கேரக்டர் பெருமாள்ங்கிற நேம்ல தான் அவரை காமிச்சிருப்போம். ஃபுல் ரோல் அதிகமாக காமிச்சது வந்து விஜய் சேதுபதி தான் காமிச்சிருப்பாங்க. சூரியம் இதில் இருக்காப்புல, அவன் எப்படி கைது செஞ்சாங்க, எங்க கூப்பிட்டு போறாங்க, அதை பத்தி தான் காமிச்சிருப்பாங்க. இதுல எப்படின்னா, இது ஒரு கம்யூனிசம்னா என்ன, கம்யூனிசம் மக்களுக்கு என்ன பண்றாங்க, ஏன் நீ கம்யூனிசம் வந்து இருக்குது, ஒரு சங்கம் வந்து எதுக்காக தோன்றுது, தொழிலாளர்களுக்கு சங்கம் எதுக்கு முக்கியமா தேவைப்படுது, அது நாட்டுக்கே எவ்வளவு முக்கியம் சங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பொலிட்டிக்ஸ் ரீதியாக கொண்டு வரல, ஆனால் கம்யூனிசம் எப்படி இருக்கணும், சங்கம் எப்படி இருக்கணும், ஒரு தொழிற்சாலை நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை ஒரு சங்கம் மூலியமா எவ்வளவு தெளிவுபடுத்தணுங்கிறத நீட்டா கொண்டு வந்திருக்காப்புல நம்ம வெற்றிமாறன். இதுல நம்ம கருணாஸ் மகன் வந்து கேன் வந்து ஒரு ரோல்ல வராப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்காப்புல, அதுக்கப்புறம் அவரை கொண்டுறாங்க. அவர் பேர் வந்து கருப்பன்னு வச்சிருக்காங்க இதுல. அந்த ரோல் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு, பெரிய ஒரு இம்பாக்டான ரோல் மாதிரி படத்துல இருக்குது. என் பேர் கருப்பண்டா, கருப்பன். நீ கூப்பிடுறதுலடா என் பேரு, நான் சொல்றதாடா என் பேரு. இது வாத்தியார் விஜய் சேதுபதி இதுல நடிக்கல, அந்த ரோல்ல பெருமாள்ங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க வாத்தியார்னு சொல்லி. அதுல அவர் வாழ்ந்த மாதிரி தான் கொடுது, வாழ்ந்தே தான் இருக்கு, அப்படி நடிக்கல. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ, நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். லவ் கொண்டு வந்திருக்காங்க, மஞ்சு வாரியரோட லவ் நல்லா இருக்குது. ஒரு ஃபைட் சீன் வந்து அசுரன்ல எப்படி ஒரு ஃபைட் சீன் வருமோ அதே மாதிரி வெற்றிமாறன் கொண்டு வந்துருக்காரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காப்புல, அது சூப்பராக இருக்குது ஃபைட் சீனு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கு இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விடுதலை 2 பார்க்கறதுக்கு கொஞ்சம் புரியும். பார்க்காம 2 பார்க்காம 1 பார்க்காம நீங்கள் 2 டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியுது, டவுட்டாக இருக்கும். இதில் கதை வந்து அதிகமாக இவர் சொல்கிறாப்புல, சூரி தான் சொல்கிறாப்புல. கடைசியில் இவர் சேதுபதி சாகுறாப்புல. சாகிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸில். அதில் கடைசியாக அவர் சொல்லுவாப்புல, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அதில் சொல்லும்போது சரணடைஞ்சுக்கிறேன், இல்லைன்னா என் கூட இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க, ஆயுதமும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர் இறந்துட்டா அடுத்த தலைவன் எங்கே போகிறது, அடுத்த தலைவனை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் ஈஸியாக சொல்லியிருப்பாப்புல, தத்துவம் இல்லாத தலைவனுக்கு தான் ரசிகர்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும். தத்துவம் உள்ள தலைவனுக்கு என்னைக்குமே அடுத்த தலைவன் உருவாகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இவர் சரண்டர் ஆயிடுவாப்புல. சரண்டர் ஆகிறப்ப இவரை கொண்டுருவாங்க. ஒரு நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. வெற்றிமாறன் எடுத்த படம் எல்லா படமே ஹிட்டு தான். அதில் விடுதலை 2 ஒரு பார்ட் 2 கொண்டு வந்தால், எந்த ஒரு படத்துலையுமே ஒரு பார்ட் 1 வச்சுட்டு பார்ட் 2 கொண்டு போகும்போது எப்படி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே கொண்டு வரல. அதுமாதிரி இளையராஜா மியூசிக்கு இதில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லவ்வோடு கொண்டு வந்ததில் நல்லா இருக்கு படம். படம் நல்லா சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் டால்.